ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோனால இதுக்கு மேலே நீங்கள் சிக்கன் 65 கடையில் தான் வாங்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. வீட்லேயே ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சலாம். அது எப்படி செய்யலாங்கிறத கிராம் கணக்கில் சொல்ல போகிறேன். வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அட்டகாசமான 65 உங்கள் வீட்டு கிச்சன்லேயே ரெடி ஆகிடும். சிக்கனை சுத்தமாக வாஷ் பண்ணி ½ அன் ஹவர் இது மாதிரி ஸ்டெய்னரில் போட்டு வைங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். பெரிய சைஸ் லெமன் ஜூஸ் விதை இல்லாமல் சேர்த்துங்க. ஒரு 50 கிராம் பழத்தை புளிஞ்சிருக்கோம். 15 ml கிடச்சிருக்கு. தயிர் 1 கிலோக்கு 50 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 10 கிராம் தூள் உப்பு நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட் 40 கிராம் சேர்த்துங்க. அதே போல் பூண்டு பேஸ்ட்டும் 40 கிராம் சேர்த்துங்க. இதை போட்டு நல்லா பிணைங்க. நல்லா பிணைஞ்சு ஒரு ½ அன் ஹவர் இது இப்படியே இருக்கட்டுங்க. இந்த கேப்பில் நம்ம ரெடிமேட் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். 1 கிலோக்கு ஒரு மராட்டி முக்கு, 10 நம்பர் கிராம்பு, 1 கிலோக்கு ஒரு அனாசி பூ, இந்த மாதிரி விரல் சைஸ் பட்டை ஒரு 5 பீஸுங்க, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 1 பீஸ் ஜாதி பத்திரி, 5 நம்பர் ஏலக்காய், இதான் கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை, இது பேர் தான் கல்பாசி, இதுவும் ஒரே ஒரு பூ, தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 கிலோக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிஞ்சு சீரகம், அதே அளவுக்கு மிளகு போடணும். மிளகு இங்கே இல்லை, அதனால் தூளாக போடுறேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா 1 கிலோக்கு 10 கிராம் போட்டால் போதும். நம்ம எல்லாம் சேர்த்து எடுத்தது 10லேருந்து 12 கிராம் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதை அரைச்சிக்கலாம். ரெடிமேட் மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன், 3 ஸ்பூனுங்கிறது ஒரு 50 கிராம் வர மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதெல்லாம் எந்த பிராண்டாக வேணா இருக்கலாம். மொத்தம் ஒரு 100 கிராம் கிராஸ் பண்ணாமல் பார்த்துங்க. 20 கிராம் நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ணணும். ஃபுட் கலர் யூஸ் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறோம், நல்ல காஷ்மீரி மிளகாத்தூள் 10 கிராம், சக்தி மிளகாத்தூள் ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து 20 கிராம் தான் இருக்கணும். அரைச்சி வச்சோம்ல கரம் மசாலா ஒரு 10 கிராம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஓகே, அப்பா சூப்பராக ரெடிமேட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது உடனே காலி பண்ணிடணுமா மாமா? அப்படி கிடையாது. இந்த மாவு வந்து கலந்து வச்சிங்கன்னா நீங்கள் மாத கணக்கில் வச்சுக்கலாம். ½ அன் ஹவர் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் பாருங்க, தயிர் உப்பு இல்லாமலாம் நல்லா ஜூஸியாக ஊறிடுச்சு. 1 கிலோனா 1 முட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாதி யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான். தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இது ஒரு ½ அன் ஹவர் ஊறின பின்னாடி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டில் செய்யும்போது 65 வராதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எண்ணெயில் முங்குற மாதிரி வைக்கணும். எண்ணெய் தாரம் இந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு பீஸ் போட்டிங்கன்னா பீஸ் வந்து உள்ளே முங்கிடணும். தனித்தனியாக போடணுங்க பீஸு. ரொம்ப 65 போட்ட உடனே போட்டு கரண்டி விட்டு ஆட்டக்கூடாது. ஒரு 30 செகண்ட் அப்படியே அமைதியாக இருங்க. அதுக்கப்புறமா நிதானமாக நகர்த்தி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது. போட்டு ஒரு 30-40 செகண்ட் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஸ்டெய்னரில் போட்டுங்க. எடுத்து வச்சுட்டு திரும்பி போட்டோம்னா நல்ல கிறிஸ்பாக இருக்கும். 30-40 செகண்ட் போட்டு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்ததை மறுபடியும் போடுறேன். மேல் லேயர் நல்ல கிறிஸ்பாகவும் ஃபுல் லேயர் நல்ல ஜூஸியாகவும் 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். பொரிச்சது எல்லாத்தையும் எடுத்துடலாம். என்ன பிரச்சனைனா நான் தான் சாப்பிட முடியாது, நானே சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, அஜினோமோட்டோ, ஃபுட் கலர், வினிகர் எதுவுமே இல்லாத ஒரு அட்டகாசமான சிக்கன் 65 இருந்தாலும் நான் ஒரு பீஸ் சாப்பிட்றேன். இது எப்படி ஆகி குபுன்னு வருதா? அப்படியே 65 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் நான் சொன்ன அளவே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும்.